வணக்கம், நான் டாக்டர் ஜோதிபாசு, அறுவை சிகிச்சை நிபுணர் பேசுகிறேன். இந்த குடலிறக்கம் ஹெர்னியாவை எப்படி நம்ம சரி செய்யலாம்? அப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹெர்னியா இருக்குது, நம்மளுக்கு ஒரு குடல் பிதுக்கம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, அல்லது வயிற்றிலேயோ அறையிலையோ எந்த பகுதியிலையோ உங்களுக்கு ஒரு பிதுக்கம், ஒரு பல்ஜ் காணப்பட்டாலோ நீங்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரை கலந்து ஆலோசிக்கணும். அவங்க எளிய பரிசோதனைகள் வழியாகவே, ஸ்கேன் மற்றும் உடல் பரிசோதனை வழியா இந்த ஹெர்னியா தான் இது, இந்த குடல் பிதுக்கம் தான் இது அப்படிங்கறத எளிதாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்தந்த ஹெர்னியாவை எப்படி நம்ம சரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ இது ஒரு தசை தளர்வு மற்றும் குடல் நழுவி வெளியே பிதுங்கி வர்றதுனால அந்த குடல் எல்லாம் மறுபடியும் வயிற்றுக்குள்ளாரியே போட்டு அதுக்கப்புறம் அந்த தசையை இறுக்கமா சரி செய்து அதுக்கு மேலும் அதுக்கு நம்ம உறுதி கொடுக்கிற மாதிரி இப்போ மெஷ் ரிப்பேர் அப்படிங்கிற செயற்கையான வலை போன்ற அமைப்பை நம்ம தசைக்குள்ளேயே பொருத்தி இதுக்கான சிகிச்சையை நம்ம செய்யறோம். இந்த ஹெர்னியா மெஷ் ரிப்பேர் அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நவீன சிகிச்சை முறை, கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் ஹெர்னியா ரிப்பேர் அப்படின்னு சொல்றோம்.